கழுகு வேட்டையாடுறது பார்த்தா அவ்வளோ பயமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த கழுகு வந்து வேட்டைலாம் ஆட தேவையில்ல. வந்து நின்னாலே அவ்வளோ பயமா இருக்குமா? அப்படி எந்த ஒரு கழுகு? அது எங்க இருக்கு? அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோ முழுசா பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இவ்வளோ பில்டப்புக்கு அப்புறம் நம்ம பார்க்க போற கழுகு எதுன்னு பார்த்தீங்கன்னா, இமயமலை கிரிஃபான் கழுகுகள். அது வந்து எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, இமயமலையில. இமயமலையில என்னதான் வந்து அடிவாரத்திலிருந்து அந்த சில உயரங்கள் வரைக்கும் கழுகு நெறைய இருந்தாலும், இது வந்து மிக உயரமான இடத்துல தான் இது இருக்கும். கூடு கட்டுறதும் பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் நம்மலாம் ரீச்சே பண்ண முடியாத அளவுக்கு ஹைட்ல தான் வந்து இது கூடு கட்டும். இருக்கிற கழுகு வகையில ரொம்ப பழமையான வகை கழுகு. மத்த பறவைங்கள்லாம் பார்த்து பயப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, இதுக்கு இருக்கிற அந்த போலிக்கண்கள். போலிக்கண்கள் ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது தூரத்துல இருந்து பார்க்கறதுக்கு பல கண்கள் இருக்கிற மாரி இருக்கும். அதனோட தோல் அமைப்பு பார்த்தீங்கன்னா, நல்லா வழுவழுன்னு அதாவது வழுக்கு தலை மாரி இருக்கும். மேலும் அதனோட ரெக்கையோட சேர்த்து எல்லாம் நிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயங்கரமா இருக்கு. இத வச்சே வந்து எதிரிகள ஈஸியா இது வேட்டையாடுது. அதே சமயம் இது ஏன் இது பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேட்டையாடுறதுக்காக இது முக்கியமா இந்த வேலைய போலி கண்கள்லாம் வச்சு காமிக்குது அப்படின்றது வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. கழுகுனால என்ன நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து இருக்கிற இறந்த விலங்குகள்லாம் இத சாப்பிடுறனால, அங்க சுற்றுப்புறமா நோயெல்லாம் எதுவும் வராம அத பாதுகாக்குது அப்படின்றது தான் இதனுடைய பிளஸ் பாயிண்டா இருக்கு. கழுகுங்க வந்து ரெக்க விரிச்சு நிக்கும்போது பார்த்தீங்கன்னா, 7 அடி வரை நீளம் இருக்குமாம். சோ இந்த கழுகு நீங்க பார்க்கணும் அப்படின்னா, இமயமலை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த திபெத் பீடபூமி அந்த மையமா இருக்கிற இடத்தெல்லாம் வந்து இந்த கழுகுகள் இருக்கும். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா, பாய்.